அண்ணாமலை அவர்களுடைய சவுக்கடி போராட்டமும் அரசியல் தலைவர்களுடைய விமர்சனமும் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டுரையை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய இந்த சவுக்கடி போராட்டத்தை கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கிளிப் தான் இதோ உங்கள் பார்வைக்காக. திமுக ஆட்சியில் தேர்ந்தவரை செருப்பு போட மாட்டார். அப்படி ஒரு சபரவர் ஏற்றார். காலம் பூரா செருப்பே போடுறது. அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவல் மோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா? வெளிநாட்டுக்கு அரசியல் படிக்க போனதாக சொன்னார்கள். இப்போதான் தெரிகிறது அவர் சர்க்கஸ் படிக்க போயிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் நினைப்பது நடக்காது, கனவுலையும் நடக்காது. கண்டிப்பா அவர் 48 தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மண்டலம், அவருக்கு ஏதோ ஒரு ஜோதிடர்கள் இப்படிலாம் நீ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால அவர் ஒரு ஸ்டண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இல்ல அண்ணாமலை அவர்கள் செய்வது மிகப்பெரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பா மாறும், தமிழக மக்களிடையே இப்போ பேசு பொருள் இல்லைனாலும் கண்டிப்பா 2026 எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு மத்தியில் ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கழட்டி போட்டுட்டு வண்டியிலேருந்து இறங்கி வர்ற ஒரு சீன் இருக்கு தெரியுமா, அதையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் சவுக்கடி, அவர் சட்டை கலட்டுறாரு, இது இரண்டுமே ஸ்டண்டு தானே, இதில் எதில் வித்தியாசத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டிய அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் சாட்டையடியை பற்றி பேசுவது அப்படிங்கிறது எய்தர் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டாரா, இல்லை அண்ணாமலை அவர்களை வைத்து இந்த அரசியல்வாதிகள் டைவர்ட் பண்ணுறாங்களா? மக்கள் நீங்க தான் அதை யோசிக்கணும். இதே மாதிரி இன்னும் முக்கியமான சில கேள்விகள் இருக்கின்றன. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு வீடியோ அக்கா, சுந்தரவழி அக்கா வீடியோ, நாங்கள்லாம் ஓட்டு போட்டுட்டு வீட்டில் அப்படியே நடந்து வருவோம், எங்க பெண் பிள்ளைகளை பிடிச்சு ரேப் பண்ணுவாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்ட அந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு சமகால அரசியல்ல இதே மாதிரி துடிப்பா யாராவது பேசி கேள்விப்பட்டீங்களா? வேற எதுவுமே இல்லைங்க. கடந்த 2 தினங்களாக இது பேசு பொருளாக மாறி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இல்லை அவங்க சார்பு இருக்கக்கூடிய கட்சி வேற யாராவது விசிகால வேற எத்தனை ஆதவர்ஜுனா பிரச்சனை வந்தப்பெல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க வெளியில, இப்போ யாருமே ஒரு நபர் கூட இதை பற்றி குரல் கொடுக்கவில்லையே. எங்க போனாங்க? திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை அரசியலாக்கக்கூடாது, அரசு அதிகாரிகள் சரியா அவங்கள வேலை செய்கிறாங்க. அப்போ எதை அரசியலாக்குவது, எதை அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதை நம்ம என்ன செய்யணும், அரசியல் கட்சிகளிடம் கேட்க வேண்டும். இங்கே அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் போய் இன்னொரு இடத்துல போய் இவர் யார் தெரியுமா, இவர் தான் அண்ணாமடியில் வளர்ந்தவர், பிறந்தவர், பெரியார் அவர்களுடைய அண்ணன், அப்படி இப்படின்னு சொல்லி வேற விதமாக பாராட்டு விழாக்களை நடத்தி வருகிறார். அதெல்லாம் நம்ம அரசியலாக்கக்கூடாது, அவங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு போயிடணும். அடுத்ததாக வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே மணிப்பூர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக குரல் கொடுப்பாங்களே. நம்ம ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. 3 மணி நேரத்தில் நாங்கள் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோமே, காவல்துறை நீங்கள் தான் பாராட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைமை வழக்கறிஞர் சொல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் நச்சினி நடுமண்டிலே ஒரு கொட்டு போட்டிருக்கு. ஐயா, அரசாங்கம் காவல்துறையினுடைய வேலை தவறு நடக்காமல் தடுப்பது தான், தவறு நடந்த பிறகு அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆரை லீக் பண்ணது யாரு, அப்படி எஃப்ஐஆரை லீக் பண்ணவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, அந்த பெண் வீட்டாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? காவல்துறை ஆணையர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சட்டப்படி தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தினாரா, எதற்காக ஒரு நபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இப்படின்னு சொல்ற அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஞானசேகரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அவன் இல்லைன்னு சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. எப்படி ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்ற பெயரில் ஒரு 7 பேர் 8 பேர்லாம் வேட்பாளர்களாக நிற்பார்கள் தெரியுமா? அதே மாதிரி இந்த ஞானசேகர் அப்படின்னு சொல்லி பெயர் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வாங்கப்பா, நீ தான்ப்பா அந்த ஞானசேகர், நீ இந்த ஞானசேகர், நீ இந்த ஞானசேகர். ஸோ போஸ்டரில் இருக்கக்கூடிய ஞானசேகரோ, கட்சி பதவியில் இருக்கக்கூடிய ஞானசேகரோ, இல்லை அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகரோ அவர் கிடையாது, அது வேற ஞானசேகர். அவங்களுக்கும் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ வேற வழியே இல்லாம திமுகவினுடைய மாணவர் அணி துணை அமைப்பாளர் அப்படின்னு சொல்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அவங்க சொல்றதுபடி பார்க்க போனா, காவல் ஆணையர் அருண் எப்படி பேட்டி கொடுக்கலாம், அவர் சர்வீஸ் ரூல் படி அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றாரா, அவரே எப்படி ஒரே குற்றவாளி தான் என்று முடிவுக்கு வருவார் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. இதை நிறைய பேர் இன்னைக்கு கேள்வியாக மட்டுமே இல்லாமல் நிறைய ஊடகங்களும் கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி சென்னையினுடைய காவல்துறை அதிகாரி சொன்னதுலையும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுகளையும் நம்மளால பார்க்க முடியுது.
சிசிடிவியை சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் 20% அப்படிதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சரே சொல்கிறார். ஒரு பக்கம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது பொள்ளாச்சியில் நடந்த மாதிரி நீங்கள் ஆடிக்காரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி எகெயின் அவங்க பொள்ளாச்சியை இழுக்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பிளேம் அரசியல் அப்படிங்கிறத விட்டுட்டு ஆக்டிவான தேவையான அரசியலுக்கு நம்ம அரசியல்வாதிகள் எப்போது வரப்போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியல. யங் பிளட் உள்ளே வரணும், அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆட்கள் எப்படி அரசியலுக்கு வருவாங்க, ஐயா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு வெளியில் போயிட்டே இருக்காங்க. அப்படின்னா இந்த அரசியலை யார் கட்டமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததற்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி எஸ்எஃப்ஐ சார்ந்த மாணவர் அணி, ஏபிவிபியை சார்ந்த மாணவர் அணி பல இடங்களில் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அதற்கான வீடியோக்கள் வெளியாகுது. இவ்வளோ தூரம் இவ்வளோ செயலற்ற நிலையில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காவலர்கள் இருந்தாங்களா? இந்த மாதிரி 10 வருடமா ஞானசேகரன் ஒருத்தன் உலக சுலபமாக போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளே கேட்குறாங்க. அது எப்படி சுலபமாக போயிட்டு வந்திருக்கலாம், அது எப்படி முடிந்தது அப்படின்னு சொல்லி கேள்வியே கேட்குறாங்க. அடுத்ததா அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள் பெரிய அளவில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் நிறைய மாணவர்களுடைய போராட்டம்லாம் நடக்கல, ஒரு சில இடங்களில் மாணவர்களுடைய போராட்டம் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் மத்தியில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அன்பில் மகேஷ் அவர்கள், அவர் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் இனிமேல் வாழ்நாள் முழுவதுமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், ஏன்னா திமுக இனிமேல் ஆட்சியிலேருந்து வெளியிலே வராது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கமாக அண்ணாமலை அவர்கள் தான் பேசுகிறாரே தவிர, சார் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, சிசிடிவி ஒர்க் அவுட் ஆகலைங்கிறாங்க, நிர்பயா ஃபண்ட் எதற்காக செலவழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது. மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது திமுகவை சார்ந்தவர்கள் டிவி டிபேட் சொல்லி அந்த பெண் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சீரியஸாங்க பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பெண் தான் சரியில்லை, அந்த பெண் தேர்ந்தெடுத்த பையன் சரியில்லை, விட்டுட்டு ஓடிட்டான், இவங்க 2 பேரையும் அங்கே போகணும். ஒரு பெண் ஒரு ஆணை செலக்ட் பண்ணும்போது அவன் நல்லவனா தைரியமானவனான்னு பார்த்து செலக்ட் பண்ணணும், அவளுடைய காதலே தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப பெரிய அளவில் அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு நடக்குது, நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன அரெஸ்ட் பண்ணாலும் இதே தான் சொல்ல போகிறாங்க. உங்கள் ஊரில் இருந்து யாராவது ஒருத்தவங்க கேட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஒன்று அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் செய்யப்படும், அவ்வளோதான். விவசாயிகள் போராடுகிறார்கள் என்றால் ஒரு விவசாயி அருள் அவர்கள் மீது குண்டாஸ் போட்ட ஒரு வழக்கு எல்லாமே இருக்குது, அதை நீதிமன்றம் ரத்து பண்ணது. இந்த வரலாறெல்லாம் தெரிந்த பிறகு தான் நாம் இப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குடும்பம் சந்திச்சிருக்கிற அளவுக்கு எஃப்ஐஆர் லீக் பண்ணி விட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு இந்த டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு. அப்போ இந்த டெக்னிக்கல் கிளிச் இனி வராமல் இருப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. குற்றம் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் சொல்ல முடியுமா? எந்த அரசாங்கத்தாலையும் சொல்ல முடியாது, ஒத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ குற்றவாளிகளாக இருக்காங்க. அந்த குற்றவாளிகள் நிறைய அரசியல் கட்சியில் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதோ அவங்களை கொஸ்டின் பண்ணுறதோ காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப கடினமான வேலையாக மாறிக்கிட்டே இருக்குது. அவங்க ஏதாவது போய் நான் உண்மையான காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போயிட்டேன்னா மேலிடத்துலேருந்து கால் வருது, அவன் நம்ம ஊருக்கு போஸ்ட் ஓட்டுறவையா, அவனெல்லாம் நீ தொடக்கூடாதியா. போஸ்ட் ஓட்டுறவன்லேருந்து ரொம்ப பெரிய அளவில் வண்டி ஓட்டுறவங்க வர ஒரு அரசியல் கட்சி சார்புடையவராக இருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு நீ தனி மரியாதை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்போ இதெல்லாம் தாண்டி சாதாரண மக்கள் நீதிக்காக போராடும் போது அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அந்த பெண் பிள்ளையை பற்றி தப்பாக பேச வைப்பது, அது ஒரு டிவி டிபேட் ஷோவில் லைவ் ஷோவில் பேச வைப்பது அப்படிங்கிறதும் இதெல்லாம் கால கொடுமையாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவிகளுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2026 இருக்குது கச்சேரி. இவர்கள் எல்லாம் 2026 வாக்களிக்க போகும் முதல் முறை வாக்காளர்கள். 2011 தேர்தல் முடிவுகளை விட அறிவாலயம் அதிக வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது உறுதி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான கோபமும் திமுக, அறிவாலயம், அடுத்ததாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், இவர்களுடைய பேச்சுக்கள், இதில் மக்கள் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஊடகங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதை அப்படியே டைவர்ட் பண்ணுறதுக்காக அண்ணாமலை அவர்களுடைய அந்த சாட்டையடி, அதை பற்றியான கருத்து கேட்பு, அதை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு ஊடகம் இந்த பாஸ்கர் அவர்கள் இருக்கார்ல ஆக்டர், அவர் சாட்டையால் அடித்துக் கொள்வார்ல, அதையும் அடுத்து அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடித்து போட்டதையும் மாற்றி மாற்றி ஒரு நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எய்ம் என்னன்னா, இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா இவர் கோமாளி, இவர் பண்ணுறதெல்லாம் கோமாளித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சாட்டையில் அடித்தது அப்படிங்கிறதுல நிறைய அதிருப்திகளும் இருக்குது. ஏன் இவர் இப்படி செய்கிறாரு? ஒருவேளை இது இவர் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முக்கியமான எதிர்கட்சிகள், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த சார் யார், உங்கள் சார்னு ஒருத்தர் இருக்காங்களே, அதை யார், அவர் யார் அப்படிங்கிறத விசாரணை செய்யப்பட வேண்டும். ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி நம்முடைய போலீஸை நாங்கள் வைத்திருந்தோம், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் திமுக ஆட்சியில் அந்த மாதிரியான சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
பொள்ளாச்சி விசாரணை எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டாரோ என்னவோ. நாங்களும் மறக்கலை, பட் நீங்கள் சொல்கிறதுனால இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறை நாங்கள் அப்படி செஞ்சோம், நீங்கள் இப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, நீங்கள் செய்யலை, இதை செஞ்சால் நல்லா இருக்கும், இதை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும், இப்படிங்கிறது தான் பேசணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. ஆளும் கட்சியை கேட்டால் எதிர்கட்சிகள் அப்படி செஞ்சாங்க, நாங்கள் இப்படி தானே செய்கிறோம், அன்னைக்கு தமிழ்நாடே குப்பை கிடங்காக இருந்தது, இப்போ ஒரு இடத்துல தானே குப்பை கிடங்கு இருக்குது அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நாங்கள் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தோம், இவங்க அதிகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேம் பொலிட்டிக்ஸை விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத கல்லூரிகள், இது எல்லாத்துக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அரசு அதிகாரிகள் துரிதமாக செயல்பட வேண்டும். இப்போ அரசு அதிகாரிகள் வேலை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கல்லூரியிலும் நடக்கக்கூடிய அவலங்களையும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், அங்கே மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப சங்கடங்களான சில விஷயங்கள் இருக்குது. போதைப் பொருள் அதிகமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத நீதிபதி சொல்லியிருக்காரு. இதை நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அக்கா கனிமொழி அக்கா காதல்லாம் இது கேட்குதானே தெரியல. நம்ம ஊரில் தான்க்கா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா, தூத்துக்குடியில், அதனால கனிமொழி அக்காவை நாங்கள் உரிமையாக அக்கான்னு கூப்பிடுறோம். அப்போ அந்த அக்கா தான் இதுக்கான முடிவுகள்லாம் எடுக்கணும். தூத்துக்குடியிலையும் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க, அரசியல் கட்சி சார்பு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. இப்படின்னு சொல்கிற எல்லார் மேலேயுமே நம்ம கேள்விகளையும் நமக்கான விமர்சனத்தையும் வைக்க முடியுமே தவிர இதை செயல்படுத்த வேண்டியது எதிர்கட்சிகள் தான். அப்போ எதிர்கட்சிகள் சரியாக செயல்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஆளும் கட்சி இனிமேலாவது அவங்களுடைய ஒரு தவறை உணர்ந்து இது தவறே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மெத்தனமாக இருக்காமல் இதே மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. உங்கள் மத்தியில் இந்த கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். டிபி ட்ரூப்ஸ் கண்டிப்பாக இனி இதே மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை சுட்டி காண்பிப்பதில் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகமே காரி உமிழ்ந்த ஞானசேகரன், சார் ஒருவரோட நீ இருக்கணும், எஃப்ஐஆரில் அம்பலமான கர்ணக்கொடூர் அசிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த தந்தி டிவி நியூஸில் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த தந்தி டிவியில் இந்த சார் அப்படிங்கிற வார்த்தையும் எஃப்ஐஆரில் இந்த மாதிரி கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விவரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிவி இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணாங்கன்னு. முதல்ல அவரை பிடிச்சி அந்த எஃப்ஐஆரை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறவரை பிடிச்சி 4 உழுப்புனா அந்த பெண்ணினுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டை யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்ததா ராமதாஸ் அவர்களுடைய கேள்வி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி நடந்திருக்கிறதே என்று கேள்வி கேட்டால் பொள்ளாச்சி வழக்கை சுட்டி காட்டி பேசுவதா? கோவி செழியனுக்கு ராமதாஸ் கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நல்லா இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.